முஸ்லீம் நண்பர்கள் வந்து இந்தியாவில் அவர் குளத்தில் இந்த பூக்கெல்லாம் பூத்துருக்கு. கண்ணகி அம்மன் கோயில் ஒன்று இருக்கா. யாழ்ப்பாணத்தில் ஊரில் போகிற மாதிரியே ஒரு உணர்வாக இருக்குங்க. அடுத்தது இந்த ஊரோட பேர் வந்துட்டு பனங்காடன். நீங்கள் அங்கே உளுந்து வடை சாப்பிடுவேன், இங்கே ரயில் வடை ட்ரெயின் எடுத்துகிட்டு வரணும். அது நிரம்பிட்டு சொன்னால் எங்களை ஊரே தான். இந்த பேய் மரத்தை பார்க்குறக்காண்டி தான் இந்த இடத்துல நிப்பாட்டி இருக்கிறோம். வெறும் கண்ணால் நம்ம பார்க்கக்குள்ள ஒரு பேய் உண்டு, அதுவும் ஒரு ஈவினிங் டைமில் வரணும். ஒரு பேய் உண்டு அப்படி நிற்கிறாம யானை காடு ஃபுல்லாக. இப்போ கடலும் இங்கால குளமும் கலக்கிற ஒரு இடமா என்ன மாதிரி இருக்கா. இந்த அழகான காட்சியை பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த இடத்துல. பழைய காலத்து கடை ரம்மில் கல் போட்டு வச்சுக்கணும். யானை வந்து கொண்டிருக்கு, கடை உடைக்குது, மதம் பிரச்சனை செலவுதான். தனியும் வந்து மதம் பிடிச்சி அடிக்கும் என்ன. வணக்கம் எல்லாருக்கும். இன்றைய காலை பொழுது அக்கறை பெட்டில் விடிஞ்சிட்டு நேற்று வந்த நாங்கள் நேற்று சாப்பிட்டு எல்லாம் போயிட்டு அதான் இன்றைய இப்படி எழுப்ப லேட் ஆகிட்டு. வேல் வந்து லங்கா பாய்ஸ்ன்ற சேனல் வச்சுக்கிறோம். முஸ்லீம் நண்பர்கள் வந்து எங்களுக்கு யூடியூப் மூலமாக பழக்கமான நண்பர்கள். அதோட இவரை வேறுங்க சகி பி வந்து புதுசாக ஒரு சேனல் ஒன்று திறந்துருக்கிறார். போய் வந்து ஒரு சப்போர்ட் ஒன்றை கொடுங்க. என்ன நாகலாடு சப்போர்ட்டை கொடுக்கணும். சரி, இன்றைக்கு வந்து அக்கரைப்பேட்டைக்கு போய் அக்கரைப்பேட்டில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாட்கள் வந்து அக்கரைப்பேட்டிலேயே தங்கி நிற்க போகிறோம். புது புது விஷயங்களை வந்து தெரியப்படுத்த போகிறோம். ஏன்னா வந்து எங்களுக்குமே வந்து எங்களுக்குமே வந்து ஒரு புது விஷயம் யாழ்ப்பாணத்துக்குலாம் பார்த்துருவோம். இப்போ அக்கரைப்பேட்டில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் டூரிஸ்ட் ஸ்பாட்டுகள் அப்படி இன்றைக்கு போய் பார்க்க போகிறோம். யாழ்ப்பாணத்துக்கு நாங்கள் வந்திருந்தோம். ஸோ உங்களோட அந்த இடங்கள் அமைப்புகள் வந்துட்டு வித்தியாசம், இங்கே இருக்கிற அமைப்புகள் வந்துட்டு வித்தியாசம். ஸோ இங்கே இருக்கிற அமைப்புகளையும் போய் பார்ப்போமே, பார்த்து மக்களுக்கு வந்துட்டு அதையும் தெரியப்படுத்த தான் இன்றைய காலை பயணம் ஆரம்பிக்குது. ஸோ அப்படியே பயணம் அப்படியே இனிதே ஆரம்பமாகட்டும். சரி வாங்க, லைட்டாக ஒரு நித்திர கண் சிமிட்டுற மாதிரி தான் இருக்கு. வாகனம் போடணும், நித்திரெல்லாம் கொள்ளக்கூடாது. இடையில நித்திரம்னா தட்டி எழுப்புங்க. நிறைய பேர் இருந்தாங்க. இன்றைக்கு நாங்கள் அக்கரைப்பேட்டிலேருந்து பொத்துவில் போகிறோம். ஏன்னா சரியா 45 கிலோமீட்டர் போட்டிருக்கு. போகிற வழியில் வந்து எனக்கு சுவாரஸ்யமான விடயங்கள் கிடக்கு என்று சொன்னவன். அதே மாதிரி யானை காட்டால தான் போகிறோம். என்ன ஊர்களுக்குள்ள போகிற ரோட்டால போவோமா, யானை காட்டுக்குள்ள போமா கேட்டோம். எனக்கு யானை காட்டுக்குள்ள இல்லை, வளமையாக மெயின் ரோட்டால எல்லாரும் போயிருப்பினா. இப்போ நாங்கள் இன்றைக்கு வித்தியாசமாக காட்டு பாதையால் போவோம்ட்டு இதில் வந்துட்டு காலத்தில் போகலாம், அது ஒரு இஷ்யூ ஒன்று இல்லை. ஆனால் ஈவினிங் வேற இல்லை, நாங்கள் வர மாட்டோம். என்னோட சொந்தக்காரர்கள் எல்லாம் யானை அடிச்சு மதுதாரிக்காங்க. இந்த போன வருஷம் இந்த கூட்டாளி புரியிட்டு மாமாவையும் அடிச்சு யானை. அதனால ஈவினிங் டைமில் வரக்கூடாது. ரொட்டெல்லாம் சும்மா போகும். அப்படியே உயிரை இப்படி வச்சுக்கிறோம். அப்படியே யானையை கண்டா அப்படி விட்டுருவாடு பெய்துடும். என்ன காட்டு யானைகள் மெயினாக எங்கட சைடாக்களுக்கு சொன்னவர்களும் இதை நாங்கள் சொல்லுவோம் பட்டு அந்த ரோடால தாண்டி தான் போகிறோம். போகிற வண்டி யானை இருந்தாலையும் பார்ப்போம். வயல் கரையில் கூடாது. போக இயற்கை வளங்கள் நிறை மிதப்பு விதைச்சிட்டாங்க. அப்போ இனி வந்துட்டு கட்டுக்கு பச்சையாகவே வாக்கு போகலாம். இதுல பாருங்க, இப்ப கிண்ணியாக போனாங்க. கிண்ணியாவில் அவர் குளத்துல இந்த பூக்கெல்லாம் பூத்துருக்கு. ஆனா இங்க எல்லா குளத்துல நானும் யோசிக்கிறது எங்களுக்கு சும்மா மெலிஞ்சு கிடக்குறது. இந்தியாவில் வந்து நெருங்கின பண்டு வந்துட்டு அந்த பூ அள்ளி போட்டது எனக்கு குளத்தை நிறைஞ்சி. நான் பார்த்தேன் கிட்டத்தில் இந்தியாவில் வந்து கடும் ஃபேமஸாக வந்து இல்லை, இதை விட அவ்வளோ தொடர்ந்து பூட்டில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா முன்னுக்கு இந்த மலை இருக்குது. அதில் வந்து கண்ணகி அம்மன் கோயில் ஒன்று இருக்காம். அது நல்ல ஃபேமஸான கோயிலாம். இதில் போட்டிருப்பாரு. அந்த உச்சியில் தெரியுது, கேமராவில் விளங்குதான்னு தெரியல. வயல்கரைக்கு அங்கால எல்லாம் சரியான குடியிருப்புகள் எல்லாம் இருக்குது. அதுக்கு முன்னால் இங்கால மலைகள் எல்லாம் இருக்குது. இப்படியான ஒரு இயற்கையான வழியில் தான் நம்ம போய்கொண்டிருக்கோம். காலை சாப்பாடு வாழைப்பழம். ஆனால் எங்கடையிலே கதலி வாழை கொஞ்சம் சின்னதாக இருக்கு, இது நல்ல பெருசாக இருக்கு. இந்த கதலி கொஞ்சம் பெருசாக இருக்கு. இல்லை இவங்க கொஞ்சம் அப்படின்னா ஊர்க்கடை ஊர்க்கடை தானே. அதனால அவங்களே வந்துட்டு நல்ல அந்த நல்லா முத்தினதுக்கு அப்புறம் தான் பிச்சு பழக்க வைப்பாங்க.
நல்ல பெரிய காயில இதால போய் இப்படி யாழ்ப்பாணத்துல ஊர்ல போற மாதிரியே ஒரு உணர்வா இருக்கீங்க. அடுத்தது இந்த ஊரோட பேர் வந்து பனங்காடுன்னு சொல்லுவோம். பனங்காடு அதான் சொல்றேன், யாழ்ப்பாணத்துல போற மாதிரியே இருக்கீங்க. பனை மரம் பார்த்துட்டா இங்கால பாருங்க, அங்கால முழுக்கிழமை வந்து பனை மரம் தான். போகிற இடையில வந்து இதில் டீ பிளேன் டீ ஏதாவது குடிச்சிட்டு போகணும்னு வந்திருக்கிறோம். இங்கால என்னென்னு சொல்கிறேன், இங்கால ஃபுல்லாகவே யாழ்ப்பாணத்தில் நிற்கிற உணர்வாக தான் இருக்குது. ஃபுல்லாகவே தமிழ் கடைகளும் கோயில்கள் எக்கச்சக்கம் காணக்கூடிய மாதிரி இருந்தது. இயற்கையான சாப்பாடு. அதான் அது எங்கிட்ட ஒரு சாப்பாடு. உங்களோட ஒரு சாப்பாடு தயிர் வடை. தயிர் வடை சாப்பிட்டு பார்க்கணும். இதில் வந்து ஒரு விஷயம் ஒன்று பார்த்தோன்னா, இதில் வேறுங்க இந்த வடை, தயிர் வடை, இது முதல் தான் இங்கே நான் பார்க்குறேன். இது சாப்பிடுறேன் முதல் முறையாக இந்த தயிர் வடை. இது எந்த ஒரு சாப்பிட்டு பாருங்க. மேலே தயிர் இல்லை அந்த தயிரால் வந்து போட்டு செய்வாங்க. உள்ளுக்கு மாக்குள்ள மேலுக்கு இருக்கிறது சீனி. சாப்பிட்டு பாருங்க எப்படி அங்கே இல்லையா? அங்கே இல்லை. இது முதல்ல இன்றைக்கு தான் சாப்பிட போகிறோம். ஸ்பெஷல் சாப்பிடுப்பா மேலே பார்க்க அந்த சீனிப்பா. நீங்கள் அங்கே உளுந்து வடை சாப்பிடுவாங்க, இங்கே தயிர் வடை. எப்படி இது வந்து உளுந்துல வடை இல்லை, மாவில் தான். அதுக்கு மேலே மாவுக்குள்ள தயிர் போட்டு கலந்து செய்கிறதால அதுக்கு மேலே சீனி பாலம் போடுறதுல தயிர் வடை அப்படின்னு சொல்லிட்டு எங்கட சேர்ந்து கடுப்பு சில கடையில் வந்துட்டு இதை வெட்டி உள்ளுக்கு மில்க் மைடெல்லாம் போயிட்டுருவாங்க. அந்த வயல் கடையில் வந்து தயிர் வடை இல்லாமல் பெருமட்டுக்கு கடை இருக்காது. அப்படி தயிர் வடை கடை நல்லா இருக்குது, வித்தியாசமாக இனிப்பாக இருக்குது. இனிப்பு விரும்புகிறாங்க, நல்ல இதாக சாப்பிடுவோம். இனிப்பு விரும்புகிறாங்க. எப்படி ஜெரினுக்கு அப்படி நல்லா இருக்கு. இந்த தான் ஜெரினு சாப்பிட்றீங்களா? அது சரி, வாங்க நாங்களும் சாப்பிடுறோம். இதை சாப்பிட்டு முடிச்சு அப்புறம் தான் யோசனை வருது. அந்த டோனட் மாதிரி இருக்கா இந்த கடைக்கு பக்கத்துலேயும் நீரோட ஒன்று ஓடுவாங்க. இன்னொரு டோனட் சாப்பிட்றீங்களா? வேணாம், சொல்லுமா வயிறு பிடிச்சி ட்ரெயின் எடுத்துகிட்டு வரணும். வாரம்மா எப்படி இருப்பேன். விடிய காலமே தயிர் வடையும் பிளேண்டி. முன்னுக்கு ஒரு மலை இருக்கு பாருங்க, இது வந்து மொட்டையான் மலையாம். அதோட இங்கால கடையில் பார்க்க போனால் வந்து அங்கால பக்கத்துல எல்லாம் காடுகள், அதுவும் யானை காடுகள். சில வேளை இந்த வயல்களையும் வந்து நாசம் பண்ணுவோம். போகிற இடவழியில் நிப்பாட்டி இருக்கேன் பாருங்கள். இதில் ஒரு பாலத்துக்கு பக்கத்தில் கொஞ்ச நேரம் நிற்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா இங்கே தண்ணி ஓடுது, அதில் வச்சு மீன் பிடிச்சி கொண்டிருக்கோம். கூடுதலாக கணக்கு இடங்களில் வந்து இங்கே வலை போட்டு மீன்கள் பிடிக்கிறோம். அதில் பாருங்கள் இந்த பைக்கில் வந்த அண்ணாமார் வந்து வலை வீசி மீன் பிடிச்சி கொண்டிருக்கிறோம். இவ்வளோ பெரிய குளத்துல வந்து வார தண்ணி தான். இது பழைய பாலம். இப்போ இதில் தான் வந்துட்டு ஃபுல்லாக அணை கட்டிருக்கு, திறந்து விட்டுருக்கிறாங்க. பெரிய மீன்கள் வரும், பெரிய அந்த இப்படி பெரிய பெரிய கனையான் மீன்கள் வரும். இவங்க எப்படி இருந்ததுன்னா அப்படி ஒவ்வொரு இடமா போய் ஒரு 10-15 எறிவாங்க. இறஞ்சதில் எப்படியோ ஒரு மீன் 2 மீன் மாட்டிருந்தோம் அவங்களுக்கு. இப்போ காலையில் இப்போ அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படியும் மாட்டு மரங்காலம் எறிவாங்க. ஏதாவது ஒரு மீன் 2 மீன் மாட்டு மரங்காலம் ஒவ்வொரு பிளேஸ்லையும் போய் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வந்து விவசாயத்துக்காண்டி திறந்து விடுவாங்க. விவசாயத்துக்கு தான் இப்போ திறந்து, ஏன்னா எங்களை சைடில் இப்போ வயல் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்களே, அதனால விவசாயங்களுக்கு திறந்து விடுவாங்க. மெயினான இது அணைக்கட்டு வந்துட்டு அந்த சேனநாயக்க சமுத்திரம் மட்டும் சொல்லுவாங்களே. கிட்டத்தட்ட போன வருடம் 12 வருஷத்துக்கு அப்புறம் அந்த மழை பெஞ்சு அந்த மேலால வலிஞ்சு அணைக்கட்டில் வலிஞ்சு வீடியோவில் போட்டுருக்கீங்க. ஒரு சமுத்திரம், சேனநாயக்க சமுத்திரத்திலிருந்து இங்கே இருக்கிற எல்லா இந்த கிழக்கு மாநிலத்துக்கு அம்பாறை டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற அனைத்து பிளேஸுக்கு வந்து அந்த சமுத்திரத்தில் வந்து அம்பாறைன்ற ஊரில் வந்துக்கிட்டு 15 அடிக்கு மேலே ஆகலை வீட்டுக்கு மேலே தண்ணி போகுது. போன வருடம் 12 வருஷத்துக்கு அப்புறம் அந்த நிகழ்வு நடந்து அது நிரம்பிட்டு எங்களை ஊரே தான். ஓகே, ஒரு இயற்கையான சூழலில் 2 கிராம் அப்படியே போகிற இடம் எல்லாமே வந்து இப்படி வயல் இது அந்த இயற்கையான காட்சிகளமாக தான் இருக்குது.
இப்போ நாங்கள் கஞ்சி குடிச்சாறு அந்த பகுதியை தாண்டி போய் கொண்டிருக்கோம். இதுக்குள்ள தான் அந்த கஞ்சி குடிச்சாறு இருக்குது. பல பேருக்கு அந்த தெரிஞ்சிருக்கும் அந்த பகுதிகளை பற்றி. அந்த வழியால் தான் இப்போ போய் கொண்டிருக்கிறோம் பொத்துவேலுக்கு. மேருபுரம், தாண்டிபுரம், அப்படி கணக்க ஊர்களை தாண்டி அப்படியே போய் கொண்டிருக்கோம். இந்தியாவில் கரை முழுக்களுமே வந்து மலைகள், வயல்கள், மற்ற ஆறுகள், குளங்கள் அப்படின்ற எல்லா விதமான இதையும் வந்து இதில் காணக்கூடிய மாதிரி இருக்கு. இதில் வந்துட்டு மெயினான அந்த தொழில் வந்து விவசாயம், மீன்பிடி. விவசாயம், மீன்பிடி. நிறைய விவசாய நிலங்களும் நிறைய ஆறுகளும் வந்து அதனால தொழில் செய்யறது வந்துட்டு ஒரு மெயினான தொழில் விவசாயமும் மீன்பிடியும் வந்து இங்கே இருக்கிற அந்த மீன்கள் குளத்து மீன்கள் நல்ல டேஸ்ட் அடிக்கும். சாப்பிட்றது நல்ல டேஸ்ட் அடிக்கும். பெரிய குளங்கள் ஈவினிங் டைமில் வந்த மட்டும் நெஞ்சால வாங்கிட்டு போவோம். மீன் வாங்கி வேற கூட மீன்கள் பிடிச்சி ரோட்டில் வந்து விற்றுக்கிருப்பாங்க. இதில் போகிற இடையில வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டி இருக்கோம். இதுக்குள்ள ஒரு மரம் இருக்காம், பே மரமாம். அந்த பே மரத்தை பார்க்குறக்காண்டி தான் இந்த இடத்துல நிப்பாட்டி இருக்கிறோம். ஆட்டோவில் போகல, அது ஆடு தானே நடந்துதான் போவோம். இவர்தான் எங்களுக்கு அந்த விளக்கம் சொன்னவர். அந்த விளக்கத்தை ஒரு சொல்லுங்க. என்னென்னா இந்த ஏரியாவில் கொஞ்சம் தூரம் தான் நம்ம பார்க்கப்படுது. பார்த்துட்டோம்ட்டு சொன்னால் வீடியோவில் எப்படி இருக்க மட்டும் தெரியாது. பட் வெறும் கண்ணால் நம்ம பார்க்கக்குள்ள ஒரு பேய் உண்டு. அதுவும் ஒரு ஈவினிங் டைமில் வரணும். ஒரு பேய் உண்டு அப்படி நிற்கிறா அப்படி இருக்கும். அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு பக்கத்தில் இருந்து அதெல்லாம் பார்ப்போமே அப்படின்ட்டு தான் நான் உங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். அப்போ இந்த இடத்துல பேய் இருக்கா? பேண்டா தனி காடு தானே ஃபுல்லாக. ஆனால் பேய் மரம்னு சொல்லுவாங்க இங்கே இருக்கிற மக்கள். ரைட். அந்த பேய் மரம் பார்க்க தான் இல்லாமல் யானை காடு ஃபுல்லாக இது. ஆனால் இங்கால இருக்கிற மக்கள் இந்த விவசாயம், இந்த ரோடு வந்துட்டு எதுக்குரிய அமைப்பு அது விவசாயிகள் வந்து இந்த போகிற வாரது, இந்த பயலைகள் ஏற்றிட்டு போகிற வாரத்துக்கு ரோட் தான் இது. ரைட். இந்த இடத்த எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு காட்டுக்கெல்லாம் போய் கொண்டிருக்கோம். யானை கத்து என்ன இருக்குது இப்போ கொஞ்சம் பட்டுட்டாப்பா. இங்கே பாருங்க, அதான் பேய் மரம் நல்லா இருக்குது. விளங்குதா வீடியோவில்? தூரத்தில் இருக்கு பாருங்க பேய் மரம். கிட்ட போன கடும் பயங்கரம் இருக்கு. இதுதான் அந்த பேய் மரம். மனுஷனா அப்படியே முடியெல்லாம் அப்படியே இப்படி இப்படி விரிச்சு போட்டா அப்படி இருக்கு முடியெல்லாம். இப்போ கொஞ்சம் மரம் பட்டு போயிட்டு தானே, இப்போ செத்துட்டு தானே மரம். அதனால அப்படியே நிறைய அந்த இதுல இருந்து கொஞ்சம் கொட்டிட்டு ஒரு 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 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தா கடுமையாக இருக்கு. இப்போ கொஞ்சம் கொட்டிட்டு மரம். அது இதில் பார்த்தீங்கன்னா இதில் யானை கரண்ட் வேலியல் போட்டிருக்கணும். யானைகள் இந்த இடத்துல நடமாடுது. இது வந்து இந்த முன்ன லகுன் வந்து சேரையில் இப்போ கடலும் இங்கால குளமும் கலக்கிற ஒரு இடமா தான் இருக்கு. என்ன முன்ன என்ன இது வந்து முன்னாடி வந்து இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். அங்கே ஒரு கண்டெய்னர் மாதிரி ஒரு செட்டப் இருக்காங்க. அதெல்லாம் வந்துட்டு நம்மளோட சுற்றுலா பயணிகள் வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டே பண்ணி ஒரு ஃபன் பண்ணக்கூடிய ஒரு தலமாக இருந்துச்சு. இப்போ அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இங்கே எல்லாம் இருக்குது ஃபுல்லாக டூரிஸ்ட் தலங்கள் எல்லாம் வந்து இங்கே எல்லாம் அதெல்லாம் வந்துட்டு ஹோட்டல் இருக்காங்க. என்ன இது கோமாரியா? இது கோமாரி. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கலாம், எனக்கு மறந்து போயிடுது. இந்த விஸ்கி பாயிண்டா? விஸ்கி பாயிண்ட் ஏரியா தான் இருக்கிறது. இதுக்கு சொல்லுவாங்க விஸ்கி பாயிண்ட். கொஞ்சம் தூரம் போனால் அதுக்கான ரோடு இருக்குது. நிறைய டூரிஸ்டுகள் வந்துட்டு அருகம்பையில் இருக்கிற டூரிஸ்டுகள் வந்துட்டு தங்கக்கூடிய ஒரு பிளேஸ். இப்போ இந்த இடம் வந்து சில டைமில் இதில் வந்துட்டு அந்த நிறைய அந்த ஆற்று நண்டுகள், லகுன் தானே இது, அதனால இந்த கடலும் இதுவும் சேர்ற இடம்ன்றதால நிறைய ஆற்று நண்டுகள் வந்துட்டு பிடிப்பாங்க. பெரிய அந்த கடற்கரை போட்டு வித்துக்கிருப்பாங்க. அங்கே போனால் மீன்கள் கொஞ்சம் பார்க்கலாம். இப்படி இப்படி மீன்கள் இருக்காங்க. அங்கே அந்த ஓடி தெரியுதாங்க. நிறைய மீன்கள் வந்து ஓடி தெரியுது. நிறைய மீன்கள் இருக்குது. கவர்மெண்ட் சொன்னால் அதுக்குள்ள சும்மா இறங்கி பார்ப்போம். முதல்ல இருக்காதா? இல்லை இங்கே வந்து கடல் இருக்கிற இடம்ன்றதுல முதல்ல இருக்காங்க. இதுக்குள்ள அளவு இப்போ நாங்கள் இறங்கி போகிறோம். இது என்ன ஒரு குகை மாதிரி இருக்கு? இந்த இடத்துல வந்தோம்னு சொன்னா அவங்க அந்த நண்டுகள் இருக்கு தானே, நண்டுகளை பிடிச்சி வச்சு திருப்பாங்க. என்ன மாதிரி இருக்கா? அந்த இடத்துல வந்து நாங்கள் வாங்கி கொள்ளலாம். சூப்பர் இடம். இங்கே பாருங்க மீன்கள், பெரிய பெரிய மீன் இருக்கு. உங்களுக்கு விளங்குதா இங்கே? இந்த இதில் பெரிய பெரிய மீன்கள், பெரிய பெரிய மீனெல்லாம் நிற்கும். மீனெல்லாம் பிடிக்கலாம் என்ன? மீனெல்லாம் பிடிக்கலாம். வலை ஒன்று எடுத்துகிட்டு வந்தால் எரிஞ்சா மீன் பிடிச்சி சமைச்சு சாப்பிட்றது. இந்த அழகான காட்சியை பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த இடத்துல நீல வானம், அதோட அங்கால தென்னை மரங்கள், கடற்கரை, இங்கால குளம். நல்லா இருக்கு இந்த இடம். நல்லா இருக்கு.
இலங்கை என்றாலே அழகுதான். அழகுதான். அதுலயும் இந்த இப்ப நம்ம இந்த மரத்துக்குள்ள வந்து அமைப்பு வந்து அந்த கோயிலுக்குள்ள போற அப்படி. ஓ அதான் குனிஞ்சுதான் போகணும். இதில் கொஞ்சம் தூரம் பிறகு ஊரணி என்ற இடத்துல இருக்கும். இதில் பாருங்க லகுன் ஈகோ சஃபாரி இருக்குது. இதில் வந்து போட்டில் போகலாம். போட்டில் போய் பேர்ட் வாட்சிங், அதோட எலிஃபென்ட் வாட்சிங், முதலைகள் பார்க்கலாம், மேங்குரூஸ் பார்க்கலாம், அதாவது கடல் தாவரங்கள் பார்க்கலாம்ட்டு போட்டிருக்கணும். அதுக்கான டிக்கெட் எடுக்கிற இடம் இதுதான். இதில் ஆன் போர்டில் நீங்கள் போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த பாலத்தில் இருந்து பார்த்தா தெரியும் பாருங்க. இந்த இடத்தால் வந்து படகுல போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நல்ல ஒரு அழகான இடமா இருக்குது. இந்த கண்டல் தாவரங்களுக்கு நடுவில் படகுல போய்க்க இனிமேல் வந்து அழகாக இருக்கும். அந்த படகுகள்லாம் இதில் நிப்பாட்டி வச்சுக்கணும். இதில் அந்த படகுகள் நிப்பாட்டி வச்சுக்கணும். இந்த படகுல தான் கூட்டி கொண்டு போகணும். கடும் இன்ட்ரெஸ்டாக இருக்குமா? ஏன்னா நிறைய அந்த முதலைகள் நிறைய முதல் இருக்குது. இப்போ இந்த சைடில் நமக்கு பார்க்க இல்லாது, கொஞ்சம் உள்ளுக்கு போனவங்க மட்டும்தான் நிறைய முதலையில் பார்க்கலாம். அந்த வெளிநாட்டு பறவைகள் நிறைய இருக்குது. ஏன்டா பக்கத்தில் தான் அந்த குமான சரணாலயம், குமான சரணாலயம் பக்கத்தில் இருக்குது. ஸோ அதனால் இந்த செக்ஷனுக்குள்ள வந்து அதிக அளவான வெளிநாட்டு பறவைகள் வந்து நிற்கும். ஸோ அதுகளையும் நாங்கள் வந்து பார்க்கலாம். ஆனால் என்ன கொஞ்சம் த்ரில்லிங்கான பயணம் தான். எப்படி இருக்குது அந்த போர்டுகள் அமைப்பு பாருங்கள், கொஞ்சம் த்ரில்லிங்கான பயணம் இருக்கும். இன்றைக்கி சண்டே தானே, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தானே. ஸோ அதனால அந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டுமே உங்களுக்கு அந்த நாள் வந்து இப்போ அந்த டூரிஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் குறைஞ்சிட்டாங்க. இல்லாட்டி ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும். ஆனால் எனக்கு இதில் வந்து பிடிக்கிற விஷயம் என்னன்னா இந்த கண்டல் தாவரம், இந்த தாவரங்கள் அமைப்பு, இந்த தாவரங்கள் அந்த இடுகளுக்குள்ள வந்துட்டு இந்த பெரிய அந்த நண்டு தெரியுமா, நம்மளோட இந்த அதுகள் வந்துட்டு பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ வந்துட்டு கொஞ்சம் சீசன் இல்லாததால ஆக்கள் இல்லை. சரி, நம்ம நகர்வோம். மற்றது வந்து இந்த மாதிரி டூரிஸ்ட் ஸ்பாட்டுகள் இப்போ பூட்டி இருக்குது. என்னென்னா வந்து இலங்கையில் அந்த குண்டு தாக்குதலுக்கான அச்சுறுத்தல் ஒன்று விடுக்கப்பட்டது அருகம்பையில். அதனால் அருகம்பையில் இப்போ டூரிஸ்ட் ஸ்பாட்டுகள் எல்லாம் வந்து பெருசாக ஆக்கள் இல்லாமல் இருக்குது. ஆனால் போன டைமில் கேட்டுருந்தேன், இந்த ப்ராப்ளத்தால் இல்லை, அதுக்கு முன்னாடியே டூரிஸ்ட் கொஞ்சம் என்ன செஞ்சுட்டாங்க, குறைஞ்சிட்டாங்க. ஏன்னா மழை காலம் ஸ்டார்ட் ஆகிட்டு நம்ம நாட்டில் வந்துட்டு அந்த டூரிஸ்ட் வந்துட்டு மெயினாக வாரத்துக்கான ரீசன் அந்த பீச்சில் வந்துட்டு இந்த சம்மர் சீசனுக்கு தான் வாரம். இப்போ மழை காலம் ஸ்டார்ட் ஆனோன்னா அவங்களுக்கு அது வந்து செட் ஆகலை, அப்போ நல்லா போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க. ஆட்டோவும் ஓடுது இவ்வளோ தூரம், நாங்களே எதிர்பார்க்கல. ஆட்டோ ஓடிக்கிட்டே இருக்கு. சரி, போகக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே சுற்றி வயல், இஞ்சாலயம் வயல், இதுக்கு நடுவில் ஒரு சின்ன கடை உண்டு, பழைய காலத்து கடை. அதுங்க இன்னுமே அந்த இது இருக்குது தானே, ரம்மில் கல் போட்டு வச்சுக்கணும். இதில் வந்து ஏதாவது சாப்பிட நிப்பாட்டிக்கணும். ஒரு பழைய காலத்து கடை, அந்த காலத்து கடை இப்படி தான் இருக்கும். இதிலே வச்சு எல்லாருமே வந்து பின்னால் எல்லாம் செய்து வைக்கணும். இதில் வந்து நண்பர்கள் சாப்பிட்ற மாதிரி பரோட்டா, மற்ற பருப்பு, கோழி, ஆனம், அப்படி ஒரு கடையில் இருந்து சாப்பிட்றதே ஒரு தனி ருசியான. எந்த ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டாலும் அப்படி ஒரு டேஸ்ட் ஒன்று கிடைக்காது. இந்த மாதிரி இடங்களில் சாப்பிட்றதுக்கு நல்ல அடிச்சு போட்டு வந்து நுறுக்கிருக்கார், நல்லா சூடாக போட்டுணும். இதில் இருக்கிற ஸ்பெஷல் என்னென்னா இந்த வயல்வெளியிலிருந்து சாப்பிடக்குள்ள அந்த வயல்வெளியிலேருந்து வர இதமான காற்று, அதோட சேர்ந்து பரோட்டா, சுட சுட பரோட்டா அப்படின்னு கூட நல்லா இருக்குது. இப்போ அதே 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போனோமான்னு சொன்னால் அங்கே உள்ளுக்கு இருக்கும் சராண்டு வெட்டி கொண்டு வருவாங்க, அதை நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். இங்கே அப்படி இல்லை, நம்ம தேவையான அளவுக்கு எடுக்கலாம், போட்டு தான் இருக்கும். ஆனால் அழைச்சி நான் சாப்பிடுவேன், டயட் கொண்டு போகலாம். இல்லை எனக்கு பசிக்க இல்லை சார். நாங்கள் வந்து ஒரு பிளேண்டி ஒன்று அடிப்போம், இஞ்சி பிளேண்டி. சாயம் நல்லா இருக்கு, ஸ்மெல் நல்லா இருக்கு, இல்லை நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. யானை பிரச்சனை நீங்க? யானை வந்து கொண்டிருக்கு, டெய்லியும் கடையை உடைக்குது, பிரச்சனை அது செலவுதான். நீங்களும் ஒரே யானை சிக்கலாம். எத்தனை யானை நிற்கும்? வரும் தனியும் தான் வந்த பிரச்சனை, மற்ற கிளையா வந்த பிரச்சனை. தனியும் வந்து மதம் பிடிச்சி அடிக்கும் என்ன? ரைட்டு, சரி வாரம் என்ன. சரி, நம்மளோட கடையில் உடைச்சிருக்க யானைகள் உடைச்சி உள்ளு பூந்து உடைச்ச கடையை போன இப்போ நாங்கள் பொத்துவிலுக்குள்ள உள்நுழைஞ்சு கொண்டிருக்கிறோம். இதில் போட் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது இங்கால கரையில் வந்து எக்கச்சக்க முதலைகள் நிற்குமா. இப்போ தண்ணி என்னபடியாக வந்து பெருசாக காண முடியாமல் இருக்குன்னு சொன்னவன் நண்பர்கள். இல்லை சாப்பிட்டுனாங்க. என்ன பழைய காலத்தில் எப்படி இருக்குமோ அப்படி நல்லா இருந்தாங்க.
ஃபீலிங் நல்லா இல்லைங்க. சாப்பாடுன்னு சொன்னா நிறைய சாப்பாடு எல்லாம் இல்லை. பராட்டாவும் கறி என்ன இருக்குது, ஆட்டா பருப்பு கறி ஒரு கோழிக்கறி தான். ஆனால் இந்த பழைய காலத்துக்கு அந்த அமைப்புகள் அந்த ஃபீலிங் நமக்கு கிடைக்கிற ஃபீலிங்குக்காகவே சாப்பிடணும் அந்த இடத்துல. இப்போ நாங்கள் பொத்துவில் நகர் டவுனுக்குள்ளே வந்து போய் கொண்டிருக்கிறோம். அக்கரைப்பேட்டுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய டவுன் வந்துட்டு பொத்துவில் டவுன். அக்கரைப்பேட்டுக்கு அடுத்ததாக வந்து மிகப்பெரிய நீளமான டவுனுன்னா வந்து இங்கால இந்த பொத்துவில் டவுனை தான் சொல்லினோம். என்ன மாதிரி இருக்குன்ட்டு அப்படியோ நீங்களும் பார்த்து கொண்டு வாங்க. மற்றது வந்து இந்த அருகம்பே வீதிகளில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இராணுவத்தினர் வந்து குவிக்கப்பட்டு காணப்படுற நம்ம அருகம்பேல எண்ணத்துக்காண்டியண்டா வந்து கிட்டடியில் இலங்கையில் வெடிகுண்டு அச்சுறுத்தல் விடப்பட்டது. அதுவும் இந்த அருகம்பே பகுதியில் தான். அதுக்காண்டி பாதுகாப்பாக தான் இன்னுமே வந்து இந்த பகுதியில் இராணுவத்தினர் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்குது. இது வந்து பொத்துவில்னு மீன்பிடி கடற்கரை பாருங்க. இங்கால கரையில எல்லாம் குடிசைகள் போடப்பட்டிருக்கு. இதில் வந்து கரை வலை எழுப்பாங்க. இந்த டிராக்டரில் வந்து நல்ல என்னென்னு சொல்கிறது, நல்ல ஆழ்கடல் மீன்பிடி என்ன நல்ல அழகாக இருக்குது இந்த பகுதி. பெரிய பெரிய பாறை மீன், அடுத்தது அந்த தோரா வஞ்சர மீன், இந்த மீன்கள் எல்லாம் வந்து பிடிக்கிறத கரவாலையில் பிடிக்கிறத பார்க்கணும்னு சொன்னால் எங்களோட கிழக்கு மாநிலத்தில் எங்கே வரணும்னு சொன்னால் நீங்கள் எங்கே தான் வரணும். பொத்துவிலுக்கு வந்தால் தான் நீங்கள் ஆழ்கடல் மீன் முன்னுக்கடம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே இந்த சவுக்கு மரங்கள்லாம். அதோட இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த மணல்கள் எல்லாம் கும்பமாக முதல் இருந்து தான் மண் மலைகளாக காணப்படுது. மண் மலை. சுனாமி டைமில் வந்து அந்த மண்ணுகள் எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிட்டு ரைட் முன்னுக்கே இருக்கு மண் மலை ஒன்று இருக்கு. சுனாமி வந்த நேரம் இதெல்லாம் அடிச்சுட்டு போயிட்டு இந்த பன்மரங்களை நாட்டி வச்சிருக்கு. ரைட் இந்த இடத்துக்கு வந்த ஞாபகம் எனக்கு இப்போ தான் வருது. முன்னுக்கு மூது மகா விஹார அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஹாரை. முன்னுக்கு வந்து மூது மகா விஹாரை என்று ஒன்று இருக்காம். இதுதான் அந்த மண் மேலை பாருங்க. இந்த விஹாரைக்கு போகிறதுக்காண்டி இங்கே மக்கள் மந்திக்கணும். மற்றது இந்த இடத்த பாருங்க, இது வந்து ஒரு சுற்றுலா பகுதி தான். கணக்க சுற்றுலா பயணிகள் வரையணும். இதில் எல்லாம் வச்சு சமைச்சிருக்கணும். எப்படி இந்த சவுக்கு மரங்கள் நல்ல ஒரு நிழலாக இருக்குது பாருங்க. இதுக்கு அங்கால கடற்கரை. ஓகே, நாங்கள் இப்போ வந்து கடைசியாக பொத்துவில் வந்தடைஞ்சிட்டோம். அக்கரைப்பேட்டில் இருந்து நல்ல ஒரு பயணம். முடியல வந்து கணக்க விஷயங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்ததுன்னு நல்லா இருந்துச்சு. இப்போ ஒரு இடத்துக்கு போய்க்க ஒரு ஆள் தெரிஞ்ச ஒரு ஆள் இருந்தால் வந்து ஈஸியாக இருக்கும். வேலைங்களுக்கு உதவி செய்கிறபடியா உடனே பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இதில் வீடியோ பார்க்குற நீங்களும் வந்து கணக்கு வித்தியாசமான இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இனி தொடர்ந்து அடுத்ததாக அருகம்பேல என்ன இருக்குண்டு அப்படியே பார்ப்போம். அப்படியே பார்த்து அப்படியே ரவுண்ட் அடிப்போம். அடுத்தது இங்கே இருக்கிற பீச்சில் வந்துக்கிட்டு அந்த டிராக்டர் மூலமாக எல்லாம் வந்துக்கிட்டு மீன் பிடிப்பாங்க. இங்கே இந்த கிழக்கு மாகாணத்தில் ஆழ்கடல் மீன் சந்தை, அதாவது வலை இழுக்கிற இடம் மட்டும் சொன்னால் அது பொத்தியில் தான். நிறைய இடத்துல கரவலை இழுப்பாங்க. இப்போ உங்களோட யாழ்ப்பாணத்துலேயும் கரவலை இழுக்கும். எங்கள் எல்லா இடத்தையும் இழுப்பாங்க. ஆனால் ஆழ்கடல் மீன் சந்தை வந்துட்டு இதுதான் மீன் இழுக்கிற இடம். இதில் வந்துட்டு பெரிய பெரிய தோரா, பெரிய பெரிய பாறை மீன் எல்லாம் கிடைக்கும். ஒரு பாடில் 40 லட்சம் 50 லட்சம் அப்படி மீன் கிடைக்கும். இந்த இது இப்படியான வீடியோக்களை வந்துட்டு எங்களை லங்கா பாய்ஸ் எங்கள் யூடியூப் சேனலில் வந்துட்டு போட்டிருக்கோம். அடிக்கடி ப்ரமோட் பண்ணுறாரு. கட்டாயம் போய் பார்த்து ஒரு சும்மா சொல்றோம் அப்படி பார்க்கணும் பார்க்கலாம். சம்டைம் இன்றைக்கு அலசிண்டையும் வரலாம். சரி, போய் ஒரு ஆதரவு ஒன்று கட்டாயம் கொடுங்க எங்கட படியலுக்கு. என்ன சரி, முடிப்போம். இதோட முடிப்போம். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய ஒப்பீனியன் வந்து கமெண்ட் பண்ணுங்க, இன்னொரு ஆளுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னொரு காணொலியில் அடுத்த காணொலியில் சந்திப்போம். பாய்.